ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சவுதி டிரான்சிட் விசா அப்படின்னா என்ன, குவைத்தில் இருக்கும் மக்கள் அதை எப்படி பெறலாம், குவைத்திலிருந்து சவுதி வழியாக இந்தியா எப்படி செல்லலாம், பார்டரில் தற்போது என்ன சுச்சுவேஷன் இருக்குது, பயணம் செய்யும் போது என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்ற முழு தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக இந்தியர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், எகிப்து போன்ற நாடுகள்லேருந்து குவைத்தில் வேலை செய்யும் மக்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சவுதி டிரான்சிட் விசா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும் போது சவுதி அரேபியா வழியாக செல்ல அனுமதி கொடுக்கப்படும் விசா. உதாரணமாக குவைத் டு சவுதி அரேபியா, சவுதி அரேபியா டு இந்தியா, இப்படி பயணம் செய்யும் போது இந்த விசா பயன்படுத்தலாம். இந்த விசா மூலம் சவுதியில் ஷார்ட் டைம் ஸ்டே, ஏர்போர்ட் டிரான்சிட், ஃப்ளைட் கனெக்ஷன் செய்யலாம். இப்போ நிறைய பேர் இந்த ரூட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஃப்ளைட் டிக்கெட் ரொம்பவே சீப்பாக இருக்கும், டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்காம இருக்கும், அர்ஜென்ட் ட்ராவல் இருக்கும். அதனால் மக்கள் குவைத்லேருந்து ரோடு பார்டர் கடந்து சவுதி ஏர்போர்ட் போகிறாங்க, அங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிறாங்க. இப்போ பார்டர் சுச்சுவேஷன் பற்றி முக்கிய தகவல் வந்திருக்கு. குவைத் மற்றும் சவுதி பார்டரில் செக்கிங் வந்து அதிகமாக நடக்குது. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. பொதுவாக குவைத்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு ட்ராவல் செய்ய 3 முதல் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் டிராவல் பண்ணுறதுனால செக்கிங் அதிகமாக இருக்கிறதுனால டைம் கூட அதிகமாகுது. நிறைய வெளிநாட்டவர்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் இந்த வழியை பயன்படுத்துகிறாங்க. சிலர் கார் மூலம் பார்டர் போயிடுறாங்க, ஒரு சிலர் நடந்து அந்த பார்டரை கடக்குறாங்க. ஆனால் பார்டரில் வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட், சவுதி விசா காப்பி, குவைத் சிவில் ஐடி இல்லைனா ரெசிடென்சி, ஃப்ளைட் டிக்கெட் பிரிண்ட் காப்பி வச்சுருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் குறைஞ்சது 6 மாத வேலிடிட்டி இருக்கணும். குவைத் ரெசிடென்சி அப்படின்னா குறைஞ்சது 3 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு. சவுதி டூரிஸ்ட் இ விசா குவைத்தில் இருக்கும் ஜிசிசி ரெசிடென்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதற்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, பாஸ்போர்ட், டிஜிட்டல் ஃபோட்டோ, வேலிடு ரெசிடென்சி, இன்சூரன்ஸ். இந்த விசா அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆனால் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ப்ராசஸிங் வந்து டிலே ஆகுது. ஒரு சில பயணிகளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதாவது விசா ஆன் அரைவல். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கணும். யுஎஸ்ஏ விசா, யூகே விசா, சென்ஜான் விசா இப்படி இருந்தா பார்டர்ல விசா கிடைக்கும். இதுக்கான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 395 சவுதி ரியால். இதுல இன்சூரன்ஸ் கூட சேர்ந்து இருக்கும். அடுத்த முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, ஜசீரா ஏர்வேஸ் மூலம் டிராவல் பண்றவங்களுக்கு டிரான்சிட் விசா ஆட்டோமேட்டிக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா, குவைத் விசிட் விசால இருக்கிறவங்க சவுதி விசா எடுத்த பிறகு என்ட்ரி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ரூல்ஸை செக் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. பார்டர் வெயிட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எதுக்காகனா ரூல்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.